தென்காசியில் ஒரு பெரிய கோவில் ஒன்று இருக்குது. யாராயினும் இந்த தென்காசி மேவு ஆலயத்து வாராத ஒரு குற்றம் வந்தக்கால் அப்போது அங்கு வந்து அதை நேராகவே திருத்தி புறப்பார்களை பார்வரைய பணிந்தேன் பராந்தக பாண்டியனே அப்படின்னு ஒரு கல்வெட்டு இருக்குது. அதாவது இந்த பராந்தக பாண்டியன் இந்த தென்காசி கோவிலை நிர்மாணித்து எழுதியிருக்காங்க. இன்னொரு காலத்தில் ஏதாவது இந்த கோவிலில் வந்து ஒரு பழுது ஏற்பட்டு அதை வந்து யார் வந்து நிற்கிறாங்களோ அவங்களுக்கு இப்போவே என்னோட நமஸ்காரத்தை பார்வரையே பணிந்தேன் பராந்தகனே இப்போவே நான் விழுந்து வணங்குகிறேன் அப்படின்னு அந்த கல்வெட்டு இன்றைக்கி இருக்குது. அந்த கோவிலில் அந்த கோவிலோட ராஜகோபுரம் ரெண்டாக பிளந்து போச்சு. அப்படி கோபுரம் ரெண்டாக கிடக்கு, சிதில படைஞ்சு கிடக்கு. அதை வந்து கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சுவாமி கிருஷ்ணாகிட்ட வந்து கேட்டாங்க. சுவாமி கிருஷ்ணா நீங்கள் கும்பாபிஷேகம் முடிஞ்சாங்க நான் வந்து நேரம் வரேன்னார். அதுக்காக எல்லோரும் தென்காசி கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டோம். அந்த கும்பாபிஷேகத்தில் நடக்கிறதுக்கு முன்னாடி கெஸ்ட் ஹவுஸில் நாங்கள்லாம் தங்கியிருந்தோம். அப்போ நான்லாம் பக்கத்தில் எல்லாம் பார்க்கும்போது மாதவன் நாயர்னு கேரளாவோட டிரான்ஸ்போர்ட் டைரக்டர், அரசனோட மிக உயர்ந்த அதிகாரி. அவளை பார்த்தா ரொம்ப கம்பீரமாக இருப்பார். ரொம்ப பார்த்தாலே எல்லாரும் வணங்க தோன்றக்கூடிய அளவுக்கு ஒரு பர்சனாலிட்டி, கம்பீரமான பர்சனாலிட்டி. அவர் வந்து எங்கள்லாம் உட்காந்தோட நான் சொன்னேன் பேச்சுவாக்கில் வரும்போது புதுக்கோட்டை சுவாமி சாந்தானந்த சுவாமிகளை பற்றி சொன்னேன். அவரோட தலைமுடி மேலேருந்து கீழ் வரைக்கும் இருக்கணும்னே தோசனால் ஃப்ராடு. அவருக்கு சாமி இதில் உலகத்துக்கு இருக்கிற எல்லாரும் ஃப்ராடு இல்லை அப்படிலாம் இல்லை. நிஜமாகவே அவர் வந்து இதெல்லாம் இருக்காரு, சதசண்டி யஜ்ஞம் சதசண்டி யஜ்ஞம்லாம் நடத்திருக்காரு அப்படின்னா. உடனே அப்புறம் பின்னாடி தெரிஞ்ச போது சுவாமிஜிட்ட கேட்டபோது சுவாமிஜி சொன்னார், அவர் வந்து அவதூத சுவாமிகளாக காட்டில் இருந்திருக்காரு அப்படின்னு. அப்போ சுவாமிஜி வந்து சாந்தானந்த சுவாமிகளை பார்த்து தான் எனக்கு தெரிஞ்சுது. சாந்தானந்த சுவாமிகளை போய் பின்னாடி நாங்கள் போய் கேட்டபோது சாந்தானந்த சுவாமிகள் ஆமாம்மா அவர் ஒரு புலிக்குட்டி வளர்த்துருக்காரு அப்படின்னாரு. அப்போ இவர் புலிக்குட்டி வளர்த்தது இவர் அவதூத சுவாமிகளாக இருந்தது அவரும் சொல்லும் போது இவங்க ரெண்டு பேரோட பெருமை எங்களுக்கு தெரிஞ்சது. மாதவன் நாயர்கிட்ட இந்த மாதிரி சாந்தானந்த சுவாமிகள் சுவாமியோட பெருமை சொல்லும்போது நான் ஒரு கேள்வி கேட்டோம், நீங்கள் எப்படி சுவாமிஜியோட இதில் அந்த ஃபோல்டில் வந்தீங்க அப்படின்னு கேட்டோம். உடனே நான் சொன்னேன், எனக்கு வந்து எந்த விதமான இதில் நம்பிக்கையே கிடையாது. இந்த யாக யஜ்ஞம் ஹோமம் கோவிலுக்கெல்லாம் நம்பிக்கையே கிடையாது. சுவாமிஜி ஒரு நாளைக்கு வந்து இந்த மாதிரி அச்சங்கோவிலில் வந்து ஒரு ஐயப்பன் சிலை பிரதிஷ்டை பண்ணிங்க. அங்கே ரோடு வந்து இருக்குது, ஆனால் அது வந்து நல்ல தார் ரோடு போடணும், ஏன்னா லட்சக்கணக்கான பக்கத்தில் வரக்கூடிய இடமா அது ஆகிட்டு அப்படின்னாரு. நான் சொன்னேன், இது கவர்மெண்ட் படத்தை கொண்டு போய் இதில் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், ஏன்னா அது போடக்கூடிய இடம் தானாங்கிறத நானே நேரில் வந்து பார்க்குறேன் அப்படின்னா சுவாமிஜி வந்து ஒரு ஜீப்பில் கூட்டின்னு போட நினைக்கல. அதை போகிறபோது சுவாமிட்டேன், சரி நீங்கள் இவ்வளோ பெரிய சுவாமிஜின்னு சொல்கிறீங்களே அப்படி உண்மையானா ஒரு புலி இங்கே வருமா அப்படின்னு கேட்டார். உடனே அடுத்த ட்ரெயினில் ஒரு பெரிய புலி வந்து நின்று தான். அந்த புலி வந்து உருமலை அப்படியே சிரிக்கிற மாதிரி நின்னோன்னா 16 அடி வேங்க ரோடு நின்று குறுகிய பாதை நின்னோன்னா மாதவன் நாயருக்கு உதவி எடுத்தான். போதும் ஒத்துக்கிறேன், நீங்கள் பெரிய ஆள் தான், புளியை போக சொல்லுங்கன்னா புலி போயிட்டான். உடனே கொஞ்சம் தூரம் வந்தானே திருப்பி அவர் வந்து தைரியம் வந்தோடனே இவர் சொல்ல ஆரம்பிச்சார், இந்த புலின்னு நீங்கள் சொன்னது ஒரு கோயின் சிறுதாக வந்துருச்சு, நான் கேட்டோன்னா அது தானாக வந்துருச்சு, இங்கே புலி இருக்கிறது சகஜம் தானே, இது ஒரு கோயின் சிறுஸ் தான் அப்படின்னா. உடனே அடுத்த டைமில் திருப்பி வந்து புலி வந்துருச்சு. பார்த்தா நான் உண்மையாகவே ஒத்துக்கிறேன், நீங்கள் சாமிஜி தான், நான் ரோடு போட்டுடுறேன், நிச்சயமாக அங்கே போட வேண்டிய இடம் தாங்க நான் உணர்ந்துட்டேன்னோட அப்புறம் புலி போயிட்டான். இந்த சம்பவத்தை அவரே சொல்லி சிரித்தார். சுவாமி ரொம்ப பெரியவர், இந்த மாதிரி மேலேருந்து கீழே இருந்து எனக்கு இவராக மனமங்கி வந்தால் தான் உண்டு, ரொம்ப பெரியவர், அன்னிலேருந்து மற்ற யாருமே எனக்கு கிடையாது, எனக்கு சுவாமிஜி ஒருத்தர் தான் அப்படின்னாரு. இது சுவாமிஜியை பற்றி சாந்தானந்தாவை பற்றி இவர் சொல்ல இவர் புலி வளர்த்தாரு, காட்டுக்குள்ளெலாம் பெரிய தபஸ் பண்ணியிருக்காருங்கிற ஒரு பிரம்மாண்டமான ரகசியங்கள்லாம் எங்களுக்கு தெரிஞ்சது. இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நாங்கள் வெவ்வேறு ஆள்கிட்ட கேட்டுட்டு இவரோட மகிமையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் உணர்ந்து. இதுதான் சுவாமிஜியை பற்றி எங்களோட விஷயம்.